நீட் அண்ட் ஜேஇ கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பேசிக் மேத்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ. இந்த 4 டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ். இண்டீசஸ் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸ், இந்த மாதிரி பவர் இருக்கும்ல, பவர்ஸ் லைக் இந்த மாதிரி, அதாவது a பவர் n, a பவர் 1/2, a பவர் -3, a பவர் p/q. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்குல்ல, √2, √3, √7 + 4 √3, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இண்டீசஸ்னால் என்ன, சர்ட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிச்சா? அடுத்தது லா ஆஃப் இண்டீசஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். மஸ்ட் மெமரைஸ். ஏன்னா நீட் அண்ட் ஜேஇ கொஷின் சால்வ் பண்ணும்போது இந்த இண்டீசஸ், லா ஆஃப் இண்டீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a பவர் m டாட் a பவர் n. இந்த மாதிரி ஏதாவது இண்டீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா a பவர் m + n. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்ல. ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு நீட் அண்ட் ஜேஇ கொஷின் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இது எப்படின்னா, இப்போ வந்து a வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, m வந்து 3, n வந்து 5. இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ $2 பவர் 3 டாட் 2 பவர் 5 அப்படின்னு இருக்குன்னா இதை நீங்கள் 2 பவர் 3 + 5 அப்படின்னு எழுதலாம். அப்போது 2 பவர் 8 வரும். 2 பவர் 8ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 128. சரியா? ஸோ இப்படி அதை எழுதலாம். புரியுதாப்பா? ஓகே, செகண்ட் a பவர் m பை a பவர் n. இது எப்படி எழுதலாம்னா a பவர் m - n. இப்போ அதே மாதிரி a வந்து 2, m வந்து 5, n வந்துட்டு 3. இப்போது a பவர் அந்த 2 பவர் 5 இருக்குது, 2 பவர் 3 அப்படின்னு இருக்குன்னா இதை நீங்கள் 2 பவர் 5 - 3 = 2 பவர் 2. 2 பவர் 2 என்னது, 4. ஓகே, அடுத்தது a பவர் m பவர் n. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் m n, அதாவது m × n அப்படின்னு எழுதலாம். சரியா? இது ஈஸி தானே? அதே மாதிரி இப்போது a பவர் m வந்து 5, 2 பவர் 5 இருக்குது, பவர் 3 இருக்குது அப்படின்னா 2 பவர் 5 × 3, அப்போது 2 பவர் 15. புரியுதா? அடுத்தது ஃபோர்த் வந்து a b பவர் n. இதை நம்ம a பவர் n b பவர் n அப்படின்னு எழுதலாம். இப்போ அதே மாதிரி a = 2, b வந்து 3, n வந்து 2 அப்படின்னா 2 × 3 ஸ்கொயர் இல்லைனா 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர் என்ன வரும், 2 2s are 4, 3 3s are 9, 4 9s are 36. இதை நீங்கள் எப்படி எழுதியும் சால்வ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இதே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 2 3s are வந்து 6, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 தானே? ஓகே ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா a பை b ஹோல் பவர் n. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம a பவர் n b பவர் n. ஓகே, 2/3 n அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4/9. சரியாப்பா? அடுத்தது 6 வந்து எனிதிங் பவர் 0 = 1. சரியா? எழுதிக்கோங்க, எனிதிங் பவர் 0 = 1. ஓகேவா? பட் எக்ஸப்ட் 0. சரியா? சாரி, எழுதிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, 0 பவர் வந்து 0. ஓகே, 0 பவர் 0 = 0 தான். பட் வேறு ஏதாவது நம்பர், இப்போ 1 பவர் 0 அப்படின்னா 1. ஓகே, 2 பவர் 0 அப்படின்னா 1. இதே 100 பவர் 0 அப்படின்னாலும் 1 தான். ஓகே, எனிதிங் பவர் 0 is 1 எக்ஸப்ட் 0. ஓகேவா? அடுத்தது 7 வந்து a பவர் -n அப்படின்னா 1/a பவர் n அப்படின்னு எழுதலாம். இப்போ 2 பவர் -3 அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இது நம்ம 1/2 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே, அடுத்தது 8 வந்து a பவர் p/q அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. a பவர் p/q அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா q ரூட்டுக்கு இந்த சைட் போடணும், a பவர் p அப்படின்னு எழுதலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 8 பவர் 2/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து P, இது வந்து Q, சரியா? இது A. அப்போது ரூட் போட்டுட்டு 8A. P வந்து என்னது 2, இது வந்து Qவை இந்த சைட் போடணும். ஓகேவா? புரியுதா? இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா இப்படி தான் எழுதணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி A பவர் P/Q இருந்துச்சுன்னா Q ரூட் ஆஃப் A பவர் P. சரியாப்பா? 9th ஒன் வந்துட்டு A பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஓகே, எனிதிங் பவர் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. பட் A வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருக்கணும். 1 பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னா 1 தான். ஓகே, ஏன்னா 1 நீங்கள் எத்தனை டைம்ஸ் போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 தான் வரும். இதுவே 2வை இன்ஃபினிட்டி டைம்ஸ், அதாவது மில்லியன் ட்ரில்லியனில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சரும் இன்ஃபினிட்டியில் வரும். பட் 1 நீங்கள் இன்ஃபினிட்டி டைம்ஸ் போட்டாலும் 1 தானே வரும். அதான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது 10th வந்து A பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0. இது எப்படி அப்படின்னா இப்போது 1/20 1/20 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டிக்கு சும்மா 20 இப்போ எடுக்கிறேன். இதோட ஆன்சர் வந்து 0.05 வரும். சரியா? அதே மாதிரி இப்போது 2/1 மில்லியனால டிவைட் பண்ணுறீங்க. 2/1 மில்லியனால் டிவைட் பண்ணுறீங்க. அது இன்ஃபினிட்டியில் போயிட்டே இருக்கும்ல, அதனால் இப்போ என்ன வரும் ஆன்சர்? 0.0000002 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து வந்து 0 அதிகமாகிட்டே வருதா? இதுதான் வந்து என்னது 0 அப்படின்னு சொல்கிறேன். எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி வந்து 0 தான். சரியா? இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் வச்சு கீழே வந்து இன்ஃபினிட்டி மில்லியன் ட்ரில்லியன் போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0.000 போயிட்டே தான் இருக்கும். சரியாப்பா? அதுதான் இது. 11th ஒன் வந்து A பவர் 1/n அப்படின்னா இதை நம்ம ரூட் ஆஃப் AN அப்படின்னு எழுதுவோம். இப்போ வந்து 8 1/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு எழுதணும். இப்போ ஒருவேளை அதே 8 1/5 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5/8. புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். A + B the whole square அப்படின்னா இதோட ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்ல. A² + B² ப்ளஸ் 2AB. அடுத்தது A - B the whole square அப்படின்னா A² + B². இங்கே தான் -2AB வரும். ஓகே, சாரி, நான் இங்கே மைனஸ்ன்னு நினச்சிட்டேன், இங்கே மைனஸ்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும். இங்கே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த 2ABக்கு பக்கத்தில் மைனஸ் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது A² - B². இது வந்து என்னது? A + B × A - B. ஓகேவா? ஓகே, அடுத்தது சர்ட் சிம்பிளிஃபிகேஷன். சர்ட் சிம்பிளிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரூட் இருக்குல்ல, ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் சர்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, முதல்ல நம்ம ரூட் பற்றிலாம் பார்க்கலாம். இப்போது ரூட் 4 இருக்குது. இது என்ன? ஸ்கொயர் ரூட், ரைட்? இது மட்டும் இருந்துச்சு, ஜஸ்ட் நம்ம ரூட் மட்டும் போட்டிருந்தோன்னா அந்த ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? எந்த 2 சேம் நம்பர்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது, அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். இப்போது ரூட் 4க்கு என்ன ஆன்சர் வரும்? 2. ஏன்னா 2வை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகே, இப்போ ரூட் 9 இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான், எந்த 2 நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9 கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது. இது வந்து 3, ஏன்னா 3 3s are 9. இதோட ஆன்சர் வந்து 3. ஓகே, அடுத்தது வந்து இப்போது க்யூப் ரூட் இருக்குது. க்யூப் ரூட் ஆஃப் 8. இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த 3 சேம் நம்பர்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். இந்த இடத்துலையும் 2 தான் வரும், ஏன்னா 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8. அப்போது 2வை 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். இதுதான் க்யூப் ரூட். ஓகே, சரி, இப்போது இந்த 4 9 8 இது எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் சொல்லிட முடியும். இந்த இதுக்கெலாம் ஆன்சர் ஈஸியாக சொல்லிட முடியும். ஒருவேளை உங்களுக்கு ரூட் 50 ரூட் 98 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா 7 7s are 99 வரும், பட் 50 வராது. அதே மாதிரி இந்த இடத்துல 9 9s are 81 வரும், அடுத்து 10 10s are 100 வந்துடும், ரைட்? அப்போ 98 வராது, 50 வராது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுதான் இந்த சிம்பிளிஃபிகேஷன். ரூட் 50 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 50 எப்படி எழுதலாம்? 25 × 2 அப்படின்னு எழுதலாமா? எஸ், எழுதலாம்ல. 50 25 × 2ன்னு எழுதலாம்ல. இப்போ பாருங்கள், இந்த 25வை நம்ம 5 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 5 5s are 25 தானே, 5 √2. புரியுதாப்பா? அதே மாதிரி 98
ரூட் 98 எப்படி எழுதலாம் யோசிங்க 49 into 2 அப்படின்னு எழுதலாம்ல மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 98 வரும் 49 into 2 98 வரும் இப்போ மறுபடியும் பாருங்கள் இந்த 49 7 7s are 49 தானே அப்போ 7 எழுதலாம் 7 ரூட் 2 ஓகேவா ஓகே அடுத்தது கியூப் ரூட் இந்த இடத்துல 8 வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு 108 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கியூப் ரூட் ஆஃப் 108 கொடுக்குறாங்கன்னா இதே எப்படி கண்டுபிடிப்பீங்க இதே அதே மாதிரி பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் 27 into 4 வந்து 108 கிடைக்கும் அடுத்தது இந்த 27க்கு என்ன ஆன்சர் வரும் 3 நான் 3 into 3 வந்து 9 9 3s are 27 அப்போது 3 cube root of 4 ஓகேவாப்பா அடுத்தது addition and subtraction of surds like surds நம்ம add and subtract பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 root 3 plus 5 root 3 இதை நம்ம add பண்ண முடியும் ஏன் இந்த surds root 3 தான் இருக்குது சேம் நம்பர்ஸ் தானே அப்போ add பண்ணலாம் 7 root 3 இங்கே பாருங்கள் 5 root 2 minus 2 root 2 சேம் நம்பர்ஸ் சேம் surds தானே root 2 அப்போ இதை நம்ம subtract பண்ணலாம் ஓகேவா இப்போ ஒருவேளை 3 root 2 plus 5 root 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நம்மளால் ஆட் பண்ண முடியாது இல்லைனா சப்ட்ராக்டும் பண்ண முடியாது ஒருவேளை இப்படி இருக்குது 5 root 3 minus 3 root 2 அப்படி இருக்குன்னா இதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது சரியாப்பா சேம் லைக் சர்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல இந்த ரூட் 2 ரூட் 3 நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டெசிமல்ஸில் ஆன்சர் வரும் ரவுண்டட் நம்பர்ஸில் ஆன்சர் வராது இப்போ ஒருவேளை இந்த மாதிரி இருக்குது 2 root 20 ப்ளஸ் 3 root 45 இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும்ல இப்போ பாருங்கள் இந்த 20 நம்ம எப்படி எழுதலாம் root 4 into 5 அப்படின்னு எழுதலாம் இந்த இடத்துல இந்த 4 நம்ம 2 root 5 அப்படின்னு எழுதலாம்ல root 4 ஆன்சர் 2 அப்போ 2 root 5 அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 45 நம்ம 9 into 5 அப்படின்னு எழுதலாம்ல 9 5s are 45 தானே மறுபடியும் இந்த ரூட் 9ஓட ஆன்சர் வந்துட்டு 3 வரும் இப்போ 3 root 5 அப்படின்னு எழுதலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 2 into 2 root 5 ப்ளஸ் 3 into 3 root 5 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 2s are 4 root 5 ப்ளஸ் 3 3s are 9 root 5 இப்போ ஆட் பண்ணிடலாமா ஈஸியாக ஆட் பண்ணலாம் ரைட் 13 root 5 புரியுதா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது பட் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்ல அப்படி பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வரலாம் ஓகேவா அடுத்தது ரேஷ்னலைசிங் டினாமினேட்டர்ஸ் அதாவது டினாமினேட்டர்ஸை ரேஷ்னலைஸ் பண்ணுறது அதாவது இப்போது 1/a minus b அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க இது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க என்ன பண்ணும் அப்படின்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட a plus b ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது மேலே a plus b கீழே என்ன இருக்குது a minus b into a plus b இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா a plus b divided by a square minus b square அவ்வளோதான் சால்வ் பண்ணியாச்சு புரியுதா இதுதான் ரேஷ்னலைசிங் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் இப்போ ஒருவேளை இந்த இடத்துல a மைனஸ் பிக்கு பதிலாக a ப்ளஸ் பி இருந்துச்சு அப்படின்னா a மைனஸ் பியால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் இதே ஆன்சர் தான் வரும் சரியா சரி ஓகே இப்போது இந்த மாதிரி இருக்குது 1/√a மைனஸ் √b இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் √a ப்ளஸ் √b டிவைடட் பை √a ப்ளஸ் √b நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட √a ப்ளஸ் √b-யை மல்டிப்ளை பண்ணும் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது பட் ரூட்டில் இருக்குது என்ன பண்ணலாம் யோசிங்க ஈஸி தான் இப்போது இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இதோட ஃபார்முலா வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ரைட் இந்த ஸ்கொயரை இந்த செட் கொடுத்தோன்னா ரூட்டில் தானே வரும் அப்போ என்ன ஆன்சர் வரும் a மைனஸ் b அப்படின்னா √a ப்ளஸ் √b மறுபடியும் √a மைனஸ் √b தானே வரும் அப்படி தானே இங்கேயும் இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் √a ப்ளஸ் √b டிவைடட் பை a மைனஸ் b ஓகேவாப்பா அவ்வளோதான் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் கொடுக்குறேன் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து √72 ஸ்கொயர் ரூட் ஓகே ஸ்கொயர் ரூட் 72 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 32 இதோட ஆன்சர் என்ன வரும் அண்ட் 1/√7 ப்ளஸ்
√5. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, அடுத்த டாபிக். அடுத்தது பர்சன்டேஜ் கான்செப்ட். பர்சன்டேஜ்னா என்ன? பார்ட் பை ஹோல் இன்டூ 100. அதாவது a student scored 72 marks out of 120. டோட்டல் மார்க் வந்து 120, அதில் 72 மார்க்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறான். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஹோல் என்னது 120 எத்தனை எடுத்திருக்கோம் 720 இன்டூ 100 கேல்குலேட் பண்ணால் 60% வரும். இதுதான் வந்து பர்சன்டேஜ். சரியா? நார்மலாக பர்சன்டேஜ் அப்படின்னா இதுதான். இது எப்படி நீட் எக்ஸாமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்கள். An enzyme works 40% faster after heating if original time 50 second, new time. ஒரு என்சைமை ஹீட் பண்ணதுக்கப்புறமா அது 40% ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணுது. அதோட ஒரிஜினல் டைம் 50 செகண்ட் அப்படின்னா 40% ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணும்போது என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒர்க் 40% ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னா டைம் என்ன ஆகும்? 40% ரெடியூஸ் ஆகும். சரியா? 40% வந்து ஃபாஸ்டராக இருக்குது ஒர்க். அப்போது டைம் என்ன ஆகும்? 40% ரெடியூஸ் ஆகும். ரைட்? அப்போது நியூ டைமை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு டைம் 50 செகண்ட் மைனஸ் 40% ஆஃப் 50 செகண்ட். அதாவது ஆக்சுவல் டைமை விட 40% நம்ம கம்மி பண்ணுறோம். ரைட்? அப்போ எப்படி எழுதலாம்? 50 மைனஸ் 40% ஆஃப் 50 அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 40 டிவைட் பை 50. டோட்டல் வந்து 50, அதில் 40% இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ நியூ டைம் வந்து 30 செகண்ட். ஓகே, இப்படி தான் வந்து நீட் எக்ஸாமில் ஒர்க் ஆகும். இது வந்து பேசிக். இன்னும் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரேஷியோ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். பர்சன்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு கேஸ் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ். இதுவே கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ். சரியாப்பா? டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாம். இஃப் கரண்ட் த்ரூ ரெசிஸ்டர் இஸ் டிக்ரீஸ்ட் பை 50%, ஃபைண்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பவர். இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். சரியா? மேலே இருக்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஸ்டார் வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட் வந்து 50% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பவரில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஆர் வந்து கான்ஸ்டன்ட். பவர் கேட்குறதுனால பவரோட ஃபார்முலா என்ன? I² R. இதில் ஆர் வந்து கான்ஸ்டன்ட். சரியா? விட்டுருங்க. அப்போ P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I². சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இனிஷியல் கரண்ட் வந்து I தான். சரியா? இனிஷியலாக எந்த கரண்ட்டும் அவங்க சொல்லலை, அதனால் I அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் கரண்ட் எவ்வளோ? இனிஷியல் கரண்ட்டை விட 50% கம்மி, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது I மைனஸ் 50% ஆஃப் I. எப்படி சால்வ் பண்ணணும்? 50% அப்படின்னா 50 டிவைட் பை 100 தானே. அப்போ என்ன வரும்? I மைனஸ் 0.5 I. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 0.5 I. இதுதான் வந்து ஃபைனல் கரண்ட். சரியா? ஃபைனல் கரண்ட் வந்துட்டு 0.5 I. இப்போ நம்ம இனிஷியல் கரண்ட் ஃபைனல் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது பவரோட பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? பவரோட ஃபார்முலா என்னது? I² R. R வந்து கான்ஸ்டன்ட், விட்டுருங்க. I² வச்சு கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் பவர் என்னது? I தான். சரியா? I². ஃபைனல் பவர் என்னது? என்ன வரும்? 0.5 I². அப்போது 0.5 நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.25 கிடைக்கும். சரியா? அப்போ ஃபைனல் பவர் வந்து 0.25. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா? ஃபைனல் பவர் மைனஸ் இனிஷியல் பவர் டிவைடட் பை இனிஷியல் பவர் இன்டூ 100. ஃபைனல் பவர் என்னது? 0.25
மைனஸ் இனிஷியல் வந்து என்னது 1, எதுவுமே இல்லைனா 1 தானே எடுப்போம், டிவைடட் பை 1 இன்டூ 100. இது சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.75 மைனஸ் 0.75 டிவைடட் பை 1 இன்டூ 100 என்ன வரும், -75%. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம், -75%னால் என்ன அர்த்தம், 75% டிக்ரீஸ் ஆகிருக்கு. கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ் சொன்னேன். அப்போது 75% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, டிக்ரீஸ் ஆகிருக்கு. பவரோட பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 75% டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியாப்பா.